ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவுட்டிங் விளாக் தான். சம்மர் லீவ் விட்டாச்சுன்னா குழந்தைங்களாம் எங்கேயாவது போகணும்னு அடம் பிடிப்பாங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு ஜூ ஒன்று இருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு இதை இப்போ சூப்பராக வந்து ரெடி பண்ணி ரொம்ப குழந்தைங்க டைம் அழகாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் தான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 10-20 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்குது. இது உள்ளே போயிட்டோன்னா குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். நம்ம இதுக்குள்ளே போயிட்டோன்னா குழந்தைங்களுக்கு போரே அடிக்காது. நிறையா வந்துட்டு அனிமல்ஸு, பேர்ட்ஸு எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, ஆனால் வந்து பேர்ட்ஸ் ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் வந்து இதுக்குள்ளே இருக்கலாம். நம்ம இது எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து நீட் அண்ட் க்ளீன் இருக்குது. இதில் வந்து பேர்ட்ஸ் எல்லா பேர்ட்ஸுமே வந்துட்டு ஒரு பக்கம் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அனிமல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைங்கள வந்து பயம் இல்லாமல் இதில் வந்து விடலாம். எல்லாமே வந்து ப்ராப்பராக லாக் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக வந்து இந்த ஜூ வந்து இருக்குது. இது உள்ளே போயிட்டோன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஃபுட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து இருக்குது. விலையும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து எல்லோருமே வந்துட்டு வாங்குகிற அளவுக்கு தான் வந்து விலையும் வச்சுருக்காங்க. சில இடங்களில் வந்துட்டு விலை கூட இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ஓகே அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. என்னென்ன பேர்ட்ஸ் வந்து என்னென்ன பேர் அப்படின்றது, அது எத்தனை இயர் வந்து வாழும் அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த போர்ட்லேயே வந்து எழுதி ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சுக்கிற வகையில் வந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்தோன்னு சொன்னால் பெரிய நெருப்புக்கோழி வந்து வச்சுருந்தாங்க. இந்த 2 நெருப்புக்கோழியும் ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. இங்கே இருக்க எல்லா பறவைகளுக்குமே இந்த மாதிரி தண்ணீர் வந்து தெளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வெயில் வந்து ஓவராக இருக்குது அப்படின்றனால இது ரொம்ப சூப்பராக ஜாலியாக வந்து ரெண்டும் விளையாண்டுட்டு சவுண்டு விட்டுட்டு வந்து இருந்துச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னு சொன்னால் மீன் வந்து ஃபிஷ் டேங்க் மாதிரி ஃபில் பண்ணி நிறைய மீன் வந்து விட்டுருந்தாங்க. இதுக்கெல்லாம் வேணும்னா நம்ம ஃபீட் கூட பண்ணலாம். ஜஸ்ட் வந்து 20 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க இதுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு. இந்த சைடில் பார்த்தோன்னா இந்த டாகி ரொம்ப காமாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டாகி வந்து ரொம்ப ஆங்க்ரியான டாகி அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடில் வந்து ஒட்டகம், குதிரை எல்லாமே வந்துட்டு ரைடுக்கு ரெடியாக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து ரைடு வந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டகம், குதிரை இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரைட் போகிறதுக்கு ஜஸ்ட் வந்து 100 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி குதிரை வண்டி கூட வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஒரே ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு உட்காந்து ஃபுல் ஃபார்மையும் வந்துட்டு நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து சுற்றி காமிக்கிறாங்க. ஒட்டகம் வேணால் ஒட்டகத்தில், குதிரை வேணால் குதிரையில் வந்துட்டு நம்ம வந்து வண்டியில் வந்து ஃபுல் ஃபேமிலியும் வந்து போகிற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபார்மில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு வந்தவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கயிற்று கட்டில்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 2-3 பிளேஸ் வந்துட்டு அங்கங்கே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகிட்டு ஃபேன் ஓடிட்டு ரொம்ப சில்லாகவே வந்து இருந்துச்சு வெயில் நேரத்துலையும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்விம்மிங் பூலும் வந்து இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து 100 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு இருந்தனால அது ப்ரைவேட்டாக வந்துட்டு நான் வந்து வீடியோ எடுக்கலை. பட் எல்லோருமே வந்துட்டு குளிக்க வந்து
அலோ பண்ணுறாங்க. இந்த சைட் பார்த்தோன்னு சொன்னால் நிறையா ஸ்னேக்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பாம்பு, அணில் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கழுத்தில் போட்டுட்டு கையில் வச்சுட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எந்த பாம்பு சொல்கிறோமோ அந்த பாம்பை வந்து நம்ம கழுத்தில் போட்டு அழகாக வந்து பிக் எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த அண்ணா வந்து நம்ம கேட்குறவங்க நிறையா பேர் இந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்து போட்டுட்டு பிக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே கூட கொஞ்சம் பிக்லாம் வந்து இந்த பாம்பெல்லாம் போட்டு வந்து எடுத்தோம். இந்த அண்ணா வந்து நம்ம எந்த பாம்பு கூட ஃபோட்டோ எடுக்கணுமோ அந்த பாம்பை எடுத்து நம்ம போட சொல்கிற இடத்துல கரெக்டாக போட்டு வந்து நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி பச்சோந்தி நிறையா அனிமலும் வந்துட்டு நமக்கு இதுக்காக வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வேணுங்கிறத வந்து மேலே போட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப இது வந்து ட்ரைன் பண்ணது பயமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபுட்டு பார்த்தோன்னு சொன்னால் இங்கேயே வந்து ஃபுட்டும் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே வந்துட்டு இருந்துச்சு. ஃபுட்டு வந்து அன்லிமிட்டட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாகவும் வந்து இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக 2-3 டென்ட் வந்து அந்த ஃபார்ம்குள்ளே இருந்துச்சு. அதில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் வந்துட்டு நாங்கள் சுற்றி கிளம்பிட்டோம். இந்த ஃபார்ம்குள்ளே வந்துட்டோன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்கிற அளவுக்கு நிறையா வந்து செட்டப்ஸ் வச்சுருந்தாங்க. 1 டே ஃபுல்லாக குழந்தைங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கும் வந்து இந்த ஃபார்ம் இருந்துச்சு. ஃபார்மும் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நீட்டாக வந்து இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. நம்ம இப்போது இந்த வீடியோ பார்த்தது எல்லாமே ஒரு பகுதி தான். இதே மாதிரி நிறையா இந்த ஃபார்மில் நிறையா என்டர்டெயின்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. நீங்கள் புதுக்கோட்டை பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மை 1 டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது நார்த்தாமலை பக்கம் இருக்க இப்ராஹிம் ஃபார்ம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.